இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அவங்க உடைக்கிறது ஸ்க்ராப் பண்ணுற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி இதில் போட்டு விட்ருவாங்க. போட்டுட்டு அது ஒரு லாரி வரும் வந்து அதான் அது எடுக்கிற மாதிரி அது ஒரு லாக்கு மாதிரி தான். அது அப்படியே அந்த வண்டியில் கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய வித்தியாசங்கள். சரி, நான் வெயில் அடிக்குது, நான் உள்ளே போகிறேன். இதுக்கு மேலே இருந்தால் நான் ரொம்ப கருத்துருவேன். ஏற்கனவே நீ கருப்பாக தானே பார்க்க. இதான் நம்ம வீட்டு தெரு. இந்த லைட்லாம் பாருங்கள். லைட்லாமே வந்து எல்லாமே வந்து கீழே ஃபியூஸ் டைப்பில் வச்சுருப்பாங்க. லைட்டுன்னு கிடையாது, இங்கே உள்ள ஃபியூஸு எல்லாமே வீட்டுக்குமே எல்லாமே டோட்டலாக ஃபியூஸ் தான் எல்லாமே. நம்ம ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா உடனே ஃபியூஸ் போயிடும். ஃபியூஸ் தான் போகும் டைரெக்டாக. அப்போ நம்ம வந்து எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் வந்து பொருள் எதுவும் டேமேஜ் ஆகுது. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கனெக்ஷன் டேரெக்டாக இருக்கிறதா சப்போஸ் இன்கேஸ் கரண்ட் வந்து நமக்கு ஒரு டைமில் அதிகமாக பாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் டிவி லைட்டு எல்லாமே ஃபியூஸ் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் எல்லாத்துக்குமே ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபியூஸ் ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது மூலிமா வந்து ஆஃப் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நம்ம போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணோன்னு வச்சுங்க, ஆன் ஆகிடும். இது லைட்டு ஒன் டைம் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மேலே. இது கீழே ஃபுல்லாக இது இறக்கு பாருங்கள். இது ரெண்டும் ஓப்பன் பாக்ஸ். இது இருக்குல்ல, இது வந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த கீ. அதை ஓப்பன் பண்ணி கீழே இருந்து அந்த ஃபியூஸு போக்குவரத்து ஃபியூஸோ என்னவோ அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சப்போஸ் பல்பு வந்து ரொம்ப இதாகி பிரச்சனையாச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் மூலயமா மேலே கொண்டு போவாங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா தான் வீடியோ பண்ணுறோம், பட்டு ஏன் வியூஸ் போல் நமக்கு டைம் ஏன் வரலையா என்னன்னு ஒன்றும் தெரியல. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சா வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எதுவும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஏன்னா இது என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, அவங்களுடைய இதுவும் சேர்ந்து தான் இருக்குது. வெயில் பயங்கரமாக கொளுத்துது. எனக்கு சும்மாவே வேர்க்க ஆரம்பிக்கும். இந்த வெயிலில் போய்ட்டு வந்தோடனே பயங்கரமாக வேர்த்துருச்சு. தண்ணி வேறு இல்லை, போய் தண்ணி பிடிக்கலாம். அந்தமாரி குடிக்கிற தண்ணியுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உப்பு தண்ணி தான் நாங்கள் குடிக்கிற தண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஃபில்டர். இதில் தான் நம்ம தண்ணி பிடிக்க போகிறோம். இது உப்பு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு கூலிங் வாட்டர் வேணும்லாம் எடுத்துக்கலாம், நார்மல் வாட்டர் வேணும்லாம் எடுத்துக்கலாம். கரெக்டாக இது 3வது இடம் நான் இருக்கிறது குவைத்து. தண்ணி வந்து உப்பு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிற நாட்டில் 3வது இடம் இது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சவுதி, 2வது பார்த்திங்கன்னா ஒமான் சம்திங்யா ஒமான், அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா குவைத்து. துபாய் அதை பற்றி எனக்கு தெரியல சரியா. வேர்த்துடுச்சு எனக்கு அதுக்குள்ளே, ஒரு ரவுண்டு வரத்துக்குள்ளே நமக்கு வேர்த்துடுச்சு. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? யாரோ 3 பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, பட் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. என்னால் கமெண்டும் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. கமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் என்ன சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கலாம். என்னுடைய காலேஜ் மேட் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஊரில் படிச்சுட்டு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது,
ஏதோ கிடைச்ச வரையும் கிடைச்ச வேலையை செய்வோமான்ட்டு செஞ்சுக்கிட்டு